Hello everyone, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆஃப் இயர்லி அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு பொறியியலுக்கான வினாத்தாள் தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. நான் அப்லோட் பண்ணுற கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். டோட்டல் மார்க் வந்து 90. ஸோ நமக்கு டைமிங் வந்து 3 hours. இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ 2 மார்க் 1 by 1 பார்க்கலாம். நுண்பொருளியல் என்றால் என்ன? 13 கொஸ்டின் கம்பல்சரி, 7 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். விலை தேவை நெகிழ்ச்சியுடன் அளவை விவரி, வருவாயினை வரையறுக்கவும், விலையினை ஏற்பவர் யார், வாரம் வரையறுக்கவும், அதே மாதிரி முன்னேறிய பொருளாதாரத்தின் 2 இயல்புகளை கூறு, ஜமீன்தாரி முறையினை வரையறுக்கவும், இந்திய பொருளாதாரத்தின் கட்டமைப்பு சீர்திருத்த செயல்படுத்த காரணம் என்ன, ஊரக உரிமைக்கான காரணங்கள் எவையேனும் 3 எழுது. அதே மாதிரி 7 to 3 21 இதில் இயல்புரை பொருளியல் மற்றும் தெரிவுரை பொருளியலை வேறுபடுத்த, தேவையுறி சுருக்கத்தை வேறுபடுத்துக, ஏசி எம்சிக்கு இடையே உள்ள தொடர்பினை விவரிக்கவும், நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடு, கூலியின் வகைகளை பட்டியலிட ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கரின் பொருளாதார கருத்துக்களை கூறு, பசுமை புரட்சியின் பலவீனங்கள் இதனை 3 விவரிக்கவும், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பட்டியலிட, தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறைகளின் வகைகளை விவரிக்கும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 11th எக்கனாமிக்ஸ் அரையாண்டு கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். பொருளியலின் பகுத்தாய்வு தொகுத்தாய்வு முறையினை விளக்குக, பொருளியின் வகைகளை விவரிக்கவும், தேவை நிகழ்ச்சியினை அளவிடும் முறைகள் யாவை, அழிப்பு விதியினை அழிப்பு கோட்பாடுடன் விவரிக்கவும், விகித அளவு விளைவு விதியினை உதாரணத்துடன் விளக்குக. அதே மாதிரி இந்தியாவின் உடல் நலனை விவரிக்கவும், இந்தியாவின் 12வது ஐந்தாண்டு திட்டங்களின் செயல்பாடுகளை விவரிக்கவும், அதேமாதிரி 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையுடைய சிறப்பியல்புகள், தமிழ்நாட்டின் தலா வருமானத்தை பிற நாடுகளுடன் ஒப்பிடுக, தமிழ்நாட்டோட தலா வருமானத்தை பிற நாடுகளுடன் ஒப்பிடுக, தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கும். சம் கொடுத்துருக்காங்க, நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.